குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார். செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் 8ஆம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான். ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த நாள்லேருந்து, அதாவது 17ஆம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது. இந்த வாரம் பிறந்ததுனால தனுர் மாதம் பிறந்துடுறது. மார்கழி மாதம் ஃபுல்லுமே மார்கழி கொண்டாட்டங்கள் தான். இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா 20ஆம் தேதி 20/12/2023 அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி 4ஆம் பாதத்திலிருந்து, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் வருது. இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18ஆம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம். 20/12/2023 அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது. அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம், என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன், பாருங்கள். 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 24ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும். இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது. சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதீதமான உடல் வலிமையோடு வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய காலமாக இருக்காது. 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இன்சூரன்ஸ் செக்டர், அதை தவிர புதையல், ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு வரும். அதை தவிர சினிமா ப்ரொடியூசராக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார். புத பகவானோடு சேர்ந்து இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் குருவின் பார்வையில் இருக்கிறது, பெரிய ஏற்றம். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு தொழில் அபரிமிதமான அபிவிருத்தி இருக்கும். ஏற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறது சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி ராத்திரி வரலும் 12ஆம் இடத்துல இருக்கார். இதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சில சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அசுப செலவுகளாக இருக்கும், அதாவது தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அசுபம்னு சொல்லக்கூடாது, தேவையற்ற செலவுகளாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 19ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசியிலே ராகு பகவானோட சேர்ந்து 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சந்திர பகவான் போகிறார். 21ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடத்துல அமையிறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான்
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. திக்பலம் பெற்றிருக்கிறதுனாலையும் குருவினுடைய பார்வையினால் அதீத சுபத்துவம் அடைகிறதுனால மீனராசிக்காரர்கள் அரசு பணி அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, அரசாங்க பணியில் இருக்கிறவா, அரசியல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கண்டிப்பாக 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போய் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடம்னு சொல்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சுசீந்திரம் போய் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியை ஆரம்பிச்சுடுறது. அதனால் கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமானை வாரம் போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு 7.5 சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாக்கத்திலிருந்தும் கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரலும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.